தம்மம்பட்டியில் உள்ள சிவன் கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியில் வாழப்பாடி நவகோடி சித்தர்கள் அறக்கட்டளை சார்பில் மாத பௌர்ணமியில் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள நவகோடி சித்தர்கள் அறக்கட்டளை இயங்கி வருகிறது. இந்த அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று ஒவ்வொரு திருக்கோவிலிலும் சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து வாழப்பாடி நவகோடி சித்தர்கள் அறக்கட்டளை சார்பாக தவத்திரு ஆர்த்தி ராஜ்குமார், சிவா வெங்கடேஷ் மற்றும் நந்தகுமார் ஆகியோரின் முன்னிலையிலும் ஜோதிடர் மணி மேற்பார்வையிலும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நேற்று தம்மம்பட்டியில் உள்ள அருள்மிகு விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியில் சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அறக்கட்டளை சார்பாக 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருங்காலங்களில் தினந்தோறும் அன்னதானம் மற்றும் பல நலத்திட்ட உதவிகள் பல்வேறு திருக்கோவில்களில் செய்ய இருப்பதால் பொதுமக்கள் உதவிகள் மேற்கொள்ள வாழப்பாடி நவகோடி சித்தர்கள் அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுக்காவில் இந்த நவகோடி சித்தர்கள் அறக்கட்டளை அப்படிங்கிறது நிறுவப்பட்டுள்ளது. இதனுடைய நிறுவனர் ஏத்தப்பூரை சேர்ந்த சிவகுமார் ஐயா. இங்கே 2 விதமான பணிகள் நடைபெற்றுருக்கு. ஒன்று தவம், இன்னொன்று தானம். தவத்தில் ஐயா வாசி யோக தீட்சை கொடுத்து 5 தவயோகிகள் இங்கே தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த அறக்கட்டளையின் சார்பாக நிர்வாக அரங்காவலர் கண்ணதாசன் ஐயான்னு இருக்கார். அவருக்கு கீழே அன்பர்கள் சிவனடியார்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று ஒவ்வொரு சிவன் கோயிலையும் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அன்னதானத்துக்கு பரவலாக இப்போ மாதம் ஒரு தடவை கொடுத்துட்ருக்காங்க. அதை படிப்படியாக மாதம் 2 முறையும் அல்லது வாரம் ஒரு முறையும் படிப்படியாக தினமும் அன்னதானம் கொடுக்கறதுக்கு அவர்கள் பெருமுயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இதில் இந்த அறக்கட்டளைக்கு நிறைய பேர் தங்களுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் அவர்கள்லாம் இங்கே நிவர்த்தி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க நிவர்த்தி பண்ணிட்டு போகிறவங்க இந்த அன்னதானத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த அன்னதானத்தில் பங்கெடுத்துக்கணும் விருப்பப்படுவாங்களோ அவங்க இந்த அறக்கட்டையில் அந்த அன்னதானத்தில் பங்கெடுத்துக்கலாம். அந்த அன்னதானத்தோட பங்களிப்போடு அவங்க எந்த விதமான பங்களிப்புனாலும் செய்யலாம். கூடவே இருந்து பணிகள் செய்வது, ஒவ்வொரு கோயிலுக்கும் வரும்பொழுது அவர்களும் அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு அந்த பணிகளையும் செய்யலாம். அதனால் இந்த பணிக்கு அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. இந்த அறக்கட்டளையில் உறுப்பினர் சேர்க்கை அந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கைன்னு எதுவுமே இல்லைங்க. அறக்கட்டளை உறுப்பினர்கள் இருக்காங்க, தவயோகிகள் தனியாக இருக்காங்க. அந்த உறுப்பினர்களுக்கு நீங்கள் எந்த வகையில் வேணாலும் ஆதரவு கொடுக்கலாம். பணிகள் செய்வது, உழவார பணி செய்கிறது, சமையல் பணிகளை செய்வது, அவர்களால் முடிஞ்ச காய்கறிகளோ இதுவோ இல்லை நன்கொடையோ கொடுக்கறது, இந்த பணிகள் அவங்க பங்கெடுத்துக்கலாம். எந்த பகுதியில் அன்னதானம் பண்ணலாம்? இன்றைக்கி தம்மம்பட்டியில் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இன்றைக்கி அன்னதானம் நடைபெறுது. இன்றைக்கி ஒரு 1500 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது சென்ற மாதம் செந்தாரப்பட்டியில் நிகழ்ந்தது. அதற்கு முந்தின மாதம் மஞ்சனியில் நடைபெற்றது. இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிவாலயங்களில் இந்த பௌர்ணமி அன்னதானம் நடைபெறுதுங்கய்யா. என்னுடைய பேர் வெங்கடேசன் ஐயா. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா மஞ்சினி கிராமத்திலிருந்து சந்திராம்பாள்.
எனக்கு வந்து உடம்பு சரியில்லாத பல இடங்களில் பல நோய்களுக்கு போய் பார்த்து எந்தெந்த ஆஸ்பத்திரியே போய் எனக்கு தீராத இதாக இருந்தது. இங்கே வந்து நவகோடி சித்தர்கள் இடத்துக்கு போனால் சரியாகும்னு சொன்னாங்கன்ட்டு நான் இங்கே வந்தேங்க. இங்கே வந்த பிறகு எனக்கு நல்லா இருக்குது. என்னை வந்து 4 பேர் உதவி செய்கிற மாதிரி இருந்து இப்போ நான் 4 பேருக்கு உதவி செய்கிறேங்க. இது மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிலையும் ஒவ்வொரு கோயிலில் மஞ்சளில் கொடுத்தோம், கங்கவலியில் கொடுத்தோம், கூடமலையில் கொடுத்தோம், கொண்டைமலையில் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அன்னதானம் நவகோடி சித்தர்கள் மூலயமா. இப்போ வந்து எனக்கு உடம்பு பரவாயில்லைங்க. நான் என்னால் முடிஞ்ச உதவி திருபால சுந்தரி அம்மா அவங்களுக்கு செஞ்சிட்ருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய உடம்பு உதவியை வந்து சொல்லி நல்லபடியாக ஆகிறதுக்கு நீங்களும் வேண்டுதல் பண்ணி வந்து சேருங்க. இன்னும் ஆண்டவன் உங்களை காப்பாற்றுவார்.